பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரதுக்கான எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு கோயிலுக்கு போகிறேங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிற போது எதர்ச்சியாக ஒரு பொண்ணை வந்து இடிச்சிடுறாங்க. சாரி சொல்லலான்னு திரும்பி பார்த்தா அவங்க பழைய காதலி அஞ்சலி தான் நிற்கிறாங்க. அஞ்சலி நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேர்த்துக்கே இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இதில் இவ்வளோ வேற ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் இருந்துட்டு சாப்பிடாம அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு ரூமில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணோட நம்பர் எடுக்கிறதே இல்லை. அதுக்கடுத்து தான் நம்ம கோர்ட்டில் போய் பார்த்தா கோமதி இருந்துட்டு என் பையனை அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து மொத்தமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் ஏறிங்க போது மொத்தத்தையும் பொய் சொல்லி தான் என் கிளைண்ட்டை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என் மாமா கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு என் மேலே அபாண்டமாக போட்டவு கூட என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும் இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு நான் வாழ்ந்தால் என் மாமா கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.